நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா, டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி. அந்த விஷயத்தை முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிஷன் அவார்டு, இதில் பார்த்திங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ ராதாரவி என்ன, விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்ட ஒரு பெரிய பில்லர் தான். நாங்கள் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணன் சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை. சின்ன அமௌண்ட்டில் இருந்தவங்களை எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கள்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்கடா, பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாதுடா, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கணுண்டா தம்பி. அது எப்போவுமே அப்படி தான், அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவி என்ன. முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்ணுறானே, நான் அந்த மாதிரி சன் சில்வா ஃபைட் மாறுறேன். சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே மனசே குளிர்ந்து போயிடுச்சு. இப்போ வேறு இருந்தால் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோடய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பற்றி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி, அவங்க ஒரு சித்தர் அவர், அவ்வளோதான். ஏன்னா எப்போவோ பேசின ஒரு டைலாகை இன்னைக்கு கூட எடுத்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்னைக்கு இல்லை, அது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 50 வருஷம் கழித்து ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னால் அவ்வளோ புத்திசாலியாக, அவ்வளோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம். அவங்களோட உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள். அதே மாதிரி நான் விக்ரமன் சார் பற்றி சொல்லணும். சண்டை இல்லாமல் படம் எடுத்து மக்களை மனசில் தொட்டு அள வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில், ஒரு சாங்கில், ஒரு பார்வையில், இப்படி எத்தனையோ விதங்களில் அவங்க மனசை தொட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது அவங்க தான். ஆக்ஷன் படம் தேவையில்லை, அத்தனை மக்களையும் தொட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட சன்னும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய அவார்டெலாம் வாங்குவாங்க. அப்புறம் வேல்முருகன் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெகன் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசணும், அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பாசிட்டிவ். பார்த்திங்கன்னா, வந்த உடனே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி எல்லாரும் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்தோனி சாமி நான் நேரில் சந்தித்தது இப்போ தான். அதாவது அவருடைய சவுண்டை கேட்டு, அவரோட பாட்டை கேட்டு நிறைய இடத்துல தொண்டை கணத்து கண்ணில் தண்ணியோடு அழுதுருக்கிறேன். ஏன்னா அவர் அப்பாவுடைய அந்த சாங்குக்கு நான் அவ்வளோ பெரிய பிக் ஃபேன். ஒரு அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ஸில் சொல்ல முடியுமா அப்படின்னு சும்மா சொன்னால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அந்த வாய்ஸோடு சொல்லி
எங்கள் அப்பா என்னை பல தடவை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கும் என்னோட நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ எடிசன் அவர் டீம். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்து மேடை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க, மல்லாக்க படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை ஒன்று கை தட்டுவாங்க. அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் உடியாந்துரு செல்லம் உடியாந்துருன்னு சொல்லும்போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தவங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடைன்னு வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோடு தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். நன்றி. உலக தமிழர்களின் பெரும் மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்ற மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தமிழ் வம்சாவழி அமைப்பின் தலைவராகவும் இந்த எடிசன் விருதுகளை வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களை, அது திரைத்துறை எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை உலகத் தமிழர்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய வளர்ச்சியில் தானும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். ஆனால் அவரை பாராட்டுற இந்த தருணத்தில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணன் செல்வகுமார் அவர்களுடைய இத்தனை சக்ஸஸ், நீங்கள் 18 ஒரு விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க ஒருங்கிணைக்கிறது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு விசா, அவங்களுக்கு தங்கிறதுக்கான அறை, அவங்களுக்கான வாகனம், அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கான விமான நிலையத்துக்கு ஆட்கள் அனுப்புவது, இதையெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றுவதில் அவருடைய வாழ்க்கை இணையர் செல்வகுமாருடைய வாழ்க்கை இணையர் அன்றைக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கே வந்து நான் ஆனால் நேரம் இல்லை, சில மனம் விட்டு சில விஷயங்கள் பேசலாம், அவ்வளோ செய்திகள் இருக்குது. முதல்ல அண்ணன் ராதா ரவி அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். நான் வந்து 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கலை. அப்போ திமுக திராவிட இயக்கத்தில் எங்கள் குடும்பம் இருக்குது. ஒரு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல் அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது. அப்போ அங்கே அந்த சாலையே ஸ்தம்பித்து ஒரு பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே எங்களுடைய மண்ணிலிருந்து வந்து அண்ணன் வீடு பின்னாடி அந்நிய தேனாம்பட்டில் அண்ணன் வீடு. நான் அன்றைக்கி 19 வயது ஒரு மாணவர் பருவன், திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மாணவர் பருவ இளைஞன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமருதீன்னு சொல்லி குள்ளஞ்சாவடி, அவருடைய சிஸ்டர் வந்து அண்ணன் ராதாரவியினுடைய ரைட் ஹேண்ட் மாரி இருப்பார், ஒரு அப்துல்லான்னு நினைக்கிற பேர், நான் அப்துல்லா. அவர்கிட்ட வந்து இந்தமாரி இங்கே ஒரு அசம்பாவம் நடந்து போச்சு, அதனால் நம்ம ஆளுங்கள்லாம் வெளியிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்புக்காக இங்கே எப்படி சென்னை இந்த புவியியல் அமைப்பு எங்களுக்கு தெரியாது, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேரை பஸ் வச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம், ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் அடைக்கலம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அப்போ எங்களை அண்ணன் ராதாரவி அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் பள்ளி பருவனாக இருந்து அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு.
அப்புறம் அதே மாதிரி அப்போ தான் 89 சிஎம் ஆகிறார் கலைஞர். அந்த அந்நிய தேனாம்பேட்டை கம்ப்ளீட்டாக ரோடு பிளாக். பேரை சொல்லக்கூடாது. கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நபர், அவர் தற்பாதுகாப்புக்காக ஒரு வேலை செய்கிறார். ஒரே பரபரப்பாயிடுது. ஆக அப்படிப்பட்ட இடத்தில் அன்றைக்கு பல நண்பர்களை காப்பாற்றி ஆதரவாக இருந்ததிலிருந்து அண்ணனுடைய பழக்கம். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் தொடர்பே இல்லை. ஒரு நாள் நான் தருமபுரி அதிகமான ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். திடீர்னு அண்ணன் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வேல்முருகன் இருக்காருன்னு சொன்ன உடனே திடீர்னு அறையை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணன் வந்து நடிகவேல் எம்ஆர் ராதாவுடைய மகன், தமிழ்நாட்டுடைய பல சங்கங்களுக்கு பல கலைஞர்களுக்கு தலைவன், ஒரு ஆகச்சிறந்த வில்லனோடு மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் படைத்த திரைத்துறையில் ஒரு ஆண்மையுள்ள ஒரு அற்புதமான மனிதராக நான் வந்து அவரை பல இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கிறேன். அவர் வந்து என் கண் முன்னின உடனே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதோட இல்லை, உடனே ஒரு சால்வை வேறு எடுத்துகிட்டு வந்து போத்தினார். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நான் சின்ன பையனாக இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதோடு மட்டுமில்லை, பிறகு அண்ணன் திராவிட இயக்கத்திலேருந்து மாறி ஒரு தேசிய கட்சிக்கு போயிருக்கிறாங்க. சித்தாந்த அடிப்படையில் எனக்கு அந்த கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேற்றிய பிறகு தனியாக ஒரு கட்சியை நிறுவி அதை நடத்திட்டு வரேன். முதலில் என்னுடைய திறமையை அல்லது என்னுடைய தலைமை பண்புகளை கண்டறிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வேல்முருகன் ஒருத்தன், அப்பயும் இப்படி தான் சொன்னார், வேல்முருகன் ஒருத்தன் இருக்கிறான். இப்பயும் எங்கள் தம்பிங்க எல்லாம் ஐடிவிங்கில் பல மில்லியன் அதை பார்த்துருக்காங்க. வேல்முருகன் ஒருத்தன் இருக்கிறான் தமிழ்நாட்டில், அவனுக்கு மட்டும் சரியான நேரம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் எங்கேயோ போயிடும் அப்படின்னார். பாரதிய ஜனதா என்கிற ஒரு சித்தாந்த எதிரி, அந்த கட்சியை நான் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்சியில் சேர்ந்த ஒரு திரைப்படத்துறையினுடைய ஆளுமை முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை அங்கீகரித்த ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒருவர் என்றால் அது என் மதிப்பிற்குரிய அண்ணன் ராதா ரவி தான். எனக்கு நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பாராட்டி பேசுறது, அவருடைய திறமையை எப்படி வெளி உலகத்துக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கள் அருமை நண்பர் ஜான் சொன்னது போல் இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்ரி தடை சட்டம், இதுமாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறலை. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதையெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். நான் தேர்தலை முடிச்சுட்டு நேற்று முன்தினம் ஒரு வெளி மாநிலத்துக்கு குடும்பத்தோடு நான் பயணமானேன். செல்வகுமார் அண்ணன் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னார். நான் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லலை, நான் வெளியில் இருக்கேன்னா அண்ணன். இல்லை, இந்தமாதிரி நிகழ்ச்சி இருக்குது, அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னார். இப்போ தான் தோணி தொடங்கி தேர்தலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வெளியில் போயிருக்கிறேண்ணா அப்படின்னேன். வர முடியுமா, முயற்சி பண்ணுங்கனாரு. உடனே விமானத்தை பிடிச்சி நான் இங்கே வந்தேன். அது முதல் அண்ணன் சொன்ன பேர் ராதாரவி அண்ணன் வராங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா உங்களை சந்திக்கணும், பேசணும், என்னை நமக்கு அதிகமான நெருக்கம் இல்லை, பழக்கம் இல்லை, ஆனால் பல இடங்களில் நீங்கள் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு கூறிய அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க, இது பெரிய, இது யாருமே செய்யாத ஒன்று, அதனால் உடம்புலாம் நல்லா இருக்கேன்னா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராதாரவி அண்ணன்கிட்ட பேசினேன். அவரே இங்கே வரேன்னாரு. அப்போ பார்க்க வரேன்னேன். அடுத்தது அம்பிகா மேடத்தை சொன்னாங்க. நான் பள்ளி பருவனாக இருக்கும்போது அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சிஸ்டர் ராதா படங்கள் இதெல்லாம் பார்த்தேன். 14 வயசு 15 வயசு பையனாக இருக்கும்போது. அதுலேயும் இந்த படிக்காதவனில் அந்த ஒரு ஃபியேட்டு காரில் அந்த பெட்ரோல், அந்த அது ஏதோ ஒன்று வயிற்றில் கற்பனை தாய் மாதிரியே எடுத்துகிட்டு வருவாங்க, சாராய். அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதனால் அவங்களுடைய நடிப்பு, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவங்களுடைய தீவிர ரசிகர். வீட்டிலலாம் இவங்களுடைய படங்களை ஒட்டி வைப்பாங்க. அப்படியேப்பட்டு இப்போ வந்த பிறகு தான் தெரியும் இந்த ஹோட்டலே அவங்களுக்கு தான் அப்படின்னு. உண்மையாம்மா? பேர் தானா? பரவாயில்ல, ஹோட்டலே உங்களுக்கு தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், மகிழ்ச்சி. ஆனால் ஈஸியாரெலாம் சொன்னாங்க நிறைய இடங்கள். நான் ஒரு வீடு பார்க்க போகும்போது அங்கே நிறைய இதெல்லாம் யாருது அப்படின்னா எல்லாம் அம்பிகா மேடுது அப்படின்னாங்க. உண்மையிலே அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் அக்காலம் தங்கியும் நடித்து தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று ஒரு மிகப்பெரிய கதாநாயக நடித்த ஒருவர், தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்து பொருளீட்டி வாழக்கூடிய நடிகர். அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் அண்ணன் வராங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் விக்ரம் அண்ணன் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா தமிழ் திரைப்படத்தில் ஒரு ஆபாசம் இல்லை, இரட்டை வசனம் இல்லை, அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லை, அற்புதமான படைப்பாளி நம்முடைய அண்ணன். அதனால் அவர்
இவங்க எல்லாரையும் நான் ஒரு மேடையில் சந்திக்கிறேன். ஸ்டென் மாஸ்டர் சிவாவை பற்றி இந்த பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவரை பற்றி பேசல, அவர் பேரை சொல்லி இல்லை. ஆனால் இந்த ஸ்டென் நடிகர் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தருக்கு பேர் வாங்குறாங்க, யாரோ அடி வாங்குறாங்க, வாங்குறாங்க, ஒருத்தர் கதாநாயகராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கான தலைவர்களை நீங்கள் வந்து திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய அந்த தியாகத்தை போற்றியிருக்கிறேன். அதேமாரி நம்முடைய இவருக்கு நக்கல் நையாண்டி பிடிச்சவர்னு தான் அவருடைய சில அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜெகன் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவராக வளர்ந்துட்டு வந்துடுறாங்க. அந்தோணி அண்ணன், அறிவுமதி அண்ணா அவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அறிவுமதி அண்ணா என்னுடைய உறவினர், எங்கள் ஊருக்காரரு. சின்ன பொண்ணு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதனால் இந்த முகம் இன்றைக்கி உலகம் பூரா பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு நான் வந்து உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதாரேவண்ணா, அம்பிகா, சிஎம் ரெட்டி, டாக்டர்லாம் சொன்னாங்க ஒரு தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியலை செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழராய் ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் வந்து பிளட்டு டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறதில்லை. ஆனால் சமூக நீதியை சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் பிரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவரவர்களின் வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம்தான். அதனால தான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியாகவே பார்க்குறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாமுக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் வந்து இப்போது கூட குமரேசன் அண்ணன் வந்து ஒரே முறை தான் பார்த்தார். பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை, நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் வந்து இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கார், வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கார். என்கிட்ட ஆஸ்திரேலியாவில் வச்சு சொல்கிறார், அண்ணன் நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் இத்தனை கோடி ரூபாயே ஈழ தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையில் யாருக்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட என் பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரருடைய உழைப்பு, என் உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்பில் ஒரு பெரிய தொகை, நினச்சா ஒரு சின்னதாக ஒரு பாதி படம் கூட எடுத்துடலாம், அவ்வளோ பெரிய தொகை. அதனால் நான் வந்து செல்வகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதான் ஹெல்ப் தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்னா. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி எல்லாருடைய பேர் போய் கெடுத்துக்கிறது என்னென்னா, இங்கே எவ்வளோ நட்பாக இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் தான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்கே வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டால் கெட்டவன். ஆக இதனால தான் நான் வந்து நண்பர்கள்ட்டையும் வைத்துக்கொள்வதில்லை, பொதுமக்கள்கிட்டையும் வைத்துக்கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக்கொள்வதில்லை, குறிப்பாக அந்த கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால் பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டானில் தண்ணியை உறிஞ்சி விற்றாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்கிறத கேட்காம மீறி போறியான்னு சொல்லி எனக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து நட்டிச்சார்ஜ். நியூஸ் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரத்தம் ஆறாக ஓடும். எனக்கு அன்றைக்கி விழுந்து அடி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிஸ்னஸ் கிளாஸை பற்றி ஜான் சொன்னார் நண்பர். பிஸ்னஸ் கிளாஸ் வந்து பணம் இருக்குன்றது பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில் எனக்கு முதுகெலும்பு அந்த ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதனால் நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனால தான் கடனை வாங்கியாச்சு பிஸ்னஸ் கிளாஸில் போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்காக போட்டு இன்றைக்கி அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அது பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்வாதி மூலமாக பல கோடிகள் பேசினாங்க. அதேமாதிரி கத்தி படம், லைக்கா ப்ரொடக்ஷன், இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தினேன். இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய், அவருடைய மேலாளர்,
காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அவருடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருமை நண்பர் ஜான், அவர் வேலை செய்கிறது மாற்று அன்னைக்கு தான். ஆனால் அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்களிடத்தில் இப்படி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் நாம் ஊடகம் தர்மத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால் அங்கே ஸ்டெண்ட் மாஸ்டரில் தொடங்கி நான் கதாநாயகியாக பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர் ராதா மேடம், அதுமாரி சீம்கர் ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கிளினிக் அது நடவடிக்கைலாம் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதாரை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறையில் எனக்கு வந்து திரைத்துறைக்கு எனக்கும் கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன், மாநாட மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கே மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லையே என்று கலைஞரே ஏற்று கேட்ட சட்டமன்றத்தில். உடனே அவர் மைக்கு அவருக்கே உரிய பண்ணலை, அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சிட்டாரு. அவர் சொல்லாமல் உடனே என் பங்காளி துரைமுருகனை விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால் இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பழகிறேன், இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டை தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் அண்ணன் தான் கொஞ்சம் அப்பப்போ கொண்டு வந்து நெருக்கமாகறாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு வந்து காத்திருந்தீங்க. நானும் அதேமாரி தான் 9:30 மணி வலசரவாக்கம் வீடு, அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டேன், அண்ணன் தயாராக இருக்கேன் வரலாமான்னு. 10:20 ஏதோ ராகுகாலம் எம்மகண்டெல்லாம் பார்க்குறாங்க, 10:20க்கு நீங்கள் வந்தால் போதுனாரு. நான் 10:15க்கே வந்துட்டேன். நானும் நேரத்தை நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய குழுவுக்கும் உங்களை பின்புலமாக இருந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி இதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற அண்ணியை தான் நான் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் நல்லா கோட் செட் போட்டு வந்து மேடையில் பேசிடுறீங்க, ஆனால் பாவம் அவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இத்தனை அதை பார்க்கும்போது அந்த நீங்கள் போட்டிங்கள அந்த விஷுவல், இத்தனை கதாநாயகிகள் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை வர வச்சு, அது சில பேர்லாம் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, இல்லை கொஞ்சம் லிஃப்ட்டு 2 படி ஏறி போகணும் அப்படின்னா கோச்சிப்பாங்க. இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி இத்தனை நாடுகளுக்கு, இப்போ கூட ஜப்பானில் வேறு அண்ணன் அடுத்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் அழைச்சி அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லா நாட்டு தூதர்களோட ஒரு நட்பு பாராட்டி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர்களோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவர்களோட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் இந்த விருதுகளை வழங்கி இவர்களை கௌரவித்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கின்ற உங்களுடைய மகத்தான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, இயக்குனர் விக்ரம் சார், நீங்கள் நல்லா நீண்ட நெடிய ஆயுளோட வாழணும். எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்கள் மகனை பற்றி சொன்னீங்க. நீங்கள் தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, திரைத்துறைக்கு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த ஒரு அற்புதமான இயக்குனர் உங்கள் மகன். நீங்கள் விரும்பியது போல் ஒரு மகத்தான ஒரு கலைஞனாக நடிகனாக வருவார். இயற்கை உங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வருகிறேன் என்ற செய்தி அறிந்து மே தினத்தில் கொடியேற்று வந்து என்னோடு வந்த எம் கட்சியினுடைய நிர்வாகிகள், அத்தனை ஆளுமைகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறப்பாக வந்த உடனே என்னை எல்லா மேனேஜர்லேருந்து ஜிஎம்லேருந்து எல்லாரும் வரவேற்றாங்க. சரி, அம்பிகா ஹோட்டல் மேடம் இருக்குது, மேடம் வந்திருக்காங்க, மேடம் தான் ஏதோ வேல்முருகன் வராரு, எம்எல்ஏ கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர் வராரு, ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு, அதனால் இத்தனை பேர் ஓடி வராங்கன்னு நினச்சேன். இல்லை அவங்க சொல்லாமே இங்கே ஒரு புரோட்டோக்கால் ஒரு மறுமொழியாக வரவேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் நான் நெருக்கமாக இருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த திரைத்துறையை கவர் செய்கின்ற பத்திரிகை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.